தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நேற்று ஒரு செம்மையான சினிமா நாள் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, தங்களுடைய முதல் படத்திலேயே தனித்துவமான கதையை சொல்லாமல் பெயர் பெற்ற 2 இயக்குனர்களுடைய 2வது படங்கள் ஒரே நாள்ல ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதுவுமே தமிழ் சினிமாவுடைய முன்னணி ஹீரோக்களான கார்த்தி மற்றும் தனுஷ் ஆகியோருடன் தான். முதல்ல மார்ஷல் படம். இந்த படத்தை இயக்கப் போகிறார் டானாகாரன் படத்துடைய இயக்குனர். அவர் முதல் படம் வெற்றி பெற்றதை அடுத்து தற்போது கார்த்தி அவர்களை வைத்து மார்ஷல் அப்படின்ற படத்தை எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்களுடைய D54 இந்த படத்தை நம்ம விக்னேஷ் ராஜா அவர்கள் இயக்குறாரு. அவர் இயக்கிய முதல் படம் போர் தொழில். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக உருவாகி இருந்தது. அதுவுமே நிஜ சம்பவங்கள் அடிப்படையாக கொண்டு ரியாலிட்டி பாணியில படம் எடுத்திருந்தாரு. சோ இந்த படத்திற்கு பிறகு விக்னேஷ் ராஜாவை ப்ராமிசிங் யங் டைரக்டர் அப்படின்னு சினிமா வட்டாரங்களுமே பேசிட்டு இருந்தாங்க. இப்போது அவர் தன்னுடைய 2வது படமாக D54 அறிவிச்சிருக்காரு. இதுல ஹீரோவாக தனுஷ் அவர்கள் இணைந்திருக்காரு. தனுஷ் விக்னேஷ் ராஜா கூட்டணியில ரசிகர்களிடையே புதிய ஹைப்பையுமே கிரியேட் பண்ணிருக்கு. சோ இது மட்டுமல்ல, தனுஷ் கைவசம் நிறைய படங்களுமே இருந்துட்டு இருக்கு. சோ இதன் பிறகுதான் ஒவ்வொரு படங்களாக ரிலீஸ் ஆகும். இந்நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த D54 திரைப்படத்துடைய ரிலீஸ் செய்தியில தான் ஒரு சில பிரச்சனைகளுமே இருக்கு. அதாவது அடுத்த ஆண்டு சம்மரை இந்த திரைப்படம் குறி வச்சிருக்கு. அதே சம்மர்ல தான் சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 திரைப்படமுமே ரிலீஸ் ஆக இருக்கு. ஆகையால D54 திரைப்படத்துடைய ரிலீஸ் செய்தியை தள்ளி போடலாம் அப்படின்னு தனுஷ் அவர்களே முடிவு பண்ணிருக்காரு. சோ தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய அதி தீவிர ரசிகர் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.